தீய எண்ணத்தோட பாக்குறாங்க. அந்த தீய எண்ணம் எப்படி மேம் செயல்படும்? அதோட வீரியம் எப்படி அதிகமாகும் மேம்? அதாவது எல்லாத்துக்குமே ஒரு அதிர்வலை இருக்கு. இப்போ ஒரு மனுஷனா இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு எதுக்கு ஒரு பெண் விளக்கு ஏத்தணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வீட்டுலன்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு அதிர்வலை இருக்கும், ஒரு ஆணுக்கு ஒரு அதிர்வலை இருக்கும். ஒரு திருநங்கைன்னும் போது அவங்களுக்கு ஒரு ஆணுக்கானதும் இருக்கும், பெண்ணுக்கானதும் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். அப்போ அதனாலதான் திருநங்கை திருஷ்டி கழிச்சா சீக்கிரமா சரியாகிடும். அப்போ ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணா திருநங்கைங்க பண்ணணும் அப்படின்னும் போது அதிகமா ஈடுபடுத்துறாங்க. தொழில் ரீதியான முன்னேற்றங்கள்ல கந்திருஷ்டி படாம நம்மளை தற்காத்துக்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம்? பொதுவாகவே நம்ம தொழில் செய்யற இடமாகட்டும், வீடாகட்டும், நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறோம் தெரியுங்களா, அப்போ யார் வந்தாலுமே அவங்களோட நேர் பார்வையில படும்போது ஒரு கண்ணாடி மாட்டணும். அது கொஞ்சம் நல்ல பெரிய கண்ணாடியா நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போது என்ட்ரன்ஸ்ல அந்த கண்ணாடி இருக்கணும். இப்போ வரவங்க ஒரு நல்ல எண்ணத்தோடையும் நம்மளை பார்க்கலாம், ஒரு தீய எண்ணத்தோடையும் நம்மளை பார்க்கலாம். பார்க்கும்போது அந்த கண்ணாடிக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய தன்மை அந்த கண்ணாடிக்கு உண்டு. அவங்க எந்த எண்ணத்தோட அதை பார்க்குறாங்களோ அந்த எண்ணம் அவங்களே ரிவர்ஸ் அடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஒரு வழக்கமா இருக்கு.